இல்ல உரிய நேரத்தில் அதை பற்றிய முடிவுலாம் அவர்கள் அறிவிப்பார்கள். மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள் நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மானிய கோரிக்கை மீது மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள் பேசணுமா? மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பல மாதங்களாக அந்த போராட்ட களத்திலே இருந்தவன் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பாக ஒன்றிய அரசு பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டம் கடந்த காலத்தில் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தபோதும் கூட இந்த திட்டம் தேவையில்லை, இந்த திட்டம் மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரானது என்று அப்பொழுது அந்த போராட்ட களத்தில் இருந்தவன். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு கூட அந்த ஊர் மக்கள் யாகனாபுரம், பரந்தூர் உள்ளிட்ட 20 கிராமங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து நன்றி சொல்ல வருகிறார்கள். நான் அதற்கு முன்பாக அந்த பகுதியில் இருந்தபோது எல்லாருக்குமே தெரியும், அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியும், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த கிராமத்து மக்களை சந்தித்து அழைத்து மாண்புமிகு முதல்வர், அன்றைக்கு இருந்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடமே இதை சொல்லி, இந்த திட்டம் மக்களுக்கு எதிரானது, வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரானது, மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள் அகதிகளாக மாற்றுவதற்கு தான் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அன்றைக்கே நாங்கள் எச்சரித்தோம். இன்றைக்கும் அதுதான் சொல்கின்றோம். அந்த திட்டம் மக்களுடைய வளர்ச்சி மிக முக்கியமானது. நீங்க மாநிலத்துடைய வளர்ச்சியை விட மக்கள் அந்த பகுதியில் இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் மண்ணை விட்டு வெளியேற முயற்சிக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த பகுதி ஒரு சிறை வைக்கப்பட்ட பகுதியாக இருந்தது. நானே பலமுறை போக முடியவில்லை. 2 வீலரில் நான் போயிருக்கிறேன் அந்த பகுதியில். அப்படி பேரிகார்ட் போட்டு அந்த பகுதி முழுக்க அந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிவிப்பால் ஒரு தனியாருக்கு ஒரு விமான நிலையம் எடுத்துக் கொடுப்பதற்கு தான் இந்த வேலைகள் நடக்கின்றது. அதை அன்றைக்கே சொன்னோம். அதாவது ஒரு மாநில அரசு ஒரு இன்னொரு விமான நிலையத்திற்கு நீங்க நிலத்தை எடுத்து கொடுக்கிற வேலையை எதுக்கு நீங்க செய்யறீங்க அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் வைத்தோம். அதைத்தான் இன்றைக்கும் நாங்கள் அந்த நிலைப்பாடு தான் இருக்கிறோம். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவருடைய இந்த அறிவிப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வரவேற்கிறோம். மக்கள் அந்த பகுதியில் மக்கள் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வளர்ச்சி என்பது வேற எங்காவது வைத்துக் கொள்ளலாம். ஆனால் விவசாயிகளை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னதை போல கம்பன் கால்வாய், அதாவது பல ஏக்கர் நிலங்கள், விவசாய நிலங்கள், அத்தனை நிலங்களுமே பாதிக்கப்படுகின்ற வகையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, மண்ணின் மைந்தர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள், யாரும் அகதியாக போகவில்லை என்பதை மட்டும் இந்த இடத்துல சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருந்தாரு உயர்மட்ட குழு ஒரு கமிட்டி போட்டிருந்தோம் அப்படின்னு. ஏன் அப்போ இன்னைக்கு வர அந்த டேட்டாவை ரிலீஸே பண்ணல? ஆர்டிஐல யார் போட்டாலும் அது ரிஜெக்ட் தான் ஆகுது. ஏன் அதை இன்னைக்கு அவங்க ஓப்பனா எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை? இது ஒரு இதை மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பரந்தூர் ரியல் எஸ்டேட்னு அவங்க அந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி அந்த இடத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள். நன்றி சொல்லி இல்ல குறுக்கீடு இல்லாம 24 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், போதுமானது. நன்றி சொல்லி முடிங்க. மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் இருங்க, அவர் இருங்க, ஒரு நிமிஷம் மாண்பு உறுப்பினர் ஆசிரியர் ஒரு நிமிஷம் இருங்க. மாண்பு உறுப்பினர் என்ன மாண்பு உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைவர்களே, பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என்பதால் எங்களுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து எங்களுடைய விவசாய சங்கம் 3 போகம் நெல் விளைகின்ற அந்த பகுதியில் விமான நிலையம் தேவையில்லை என்று பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்கோம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நேற்றைக்கு அறிவித்த அந்த அறிவிப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். அதே நேரத்தில் தொழில் வளர்ச்சி தேவை, அதற்காக அரசுடைய தரிசு நிலங்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த பகுதியில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய நிலைப்பாடு. முதலமைச்சருடைய அறிவிப்புக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மானிய கோரிக்கை மீது உள்ள விவாதங்கள் திசை திரும்பி போகுது. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, அதாவது இந்த சப்ஜெக்ட் என்பது நேற்றைக்கு முதல்வர் அறிவிச்சாங்க. நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டு போகிறோம். இன்னைக்கு மானிய கோரிக்கை மீது விவாதம் நடந்துட்டு இருக்கு. இந்த சப்ஜெக்ட் வந்தவரை குறைந்தபட்சம் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துக்கலாம்.
இந்த சப்ஜெக்ட் மேல பேச இல்ல, இப்ப இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க இந்த பரந்தூர் விமான நிலைய தீர்மானத்தை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நேத்தைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. நாம் எல்லாரும் முடிவா மாத்திரம் அதை நம்ம எல்லாரும் பாராட்டுறோம். அவர் ஒரு மாற்று இடத்தை என்பது விவசாயிகளையும் மக்களையும் என்பது பாதிக்கப்படக்கூடிய இடத்துல என்பது விமான நிலையம் தேவையில்லை என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கருத்து. வேறொரு இடம் சூஸ் பண்ணோம் சொல்லியிருக்காங்க. இடம் சூஸ் பண்ணிட்டோம், அது விவசாயிகளை பாதிக்காத ஒரு இடத்தை பார்த்து அவங்க தேர்வு செய்யட்டும். அப்போ நம்ம இந்த டைமை பேசிக்கலாம். ஏன் டைமை என்பது வீணாக்குறோம்? இதுதான் என்னுடைய கருத்து. மாண்புமிகு கணேஷ்குமார், கணேஷ்குமார் பேசிட்டு அப்புறம் நீங்க பேசணும். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டது அரசனுடைய கொள்கை முடிவு. அதை நாங்கள் விவாதத்திற்குள்ளாக்குவது என்பது எங்களுடைய விருப்பம் அல்ல. ஆனால் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் விமான நிலையம் அவசியம். அவ்வளவுதான். கூடுதல் விமான நிலையம் அவசியம். அதே நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லும்பொழுது அதனால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை வேற பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலான்னாரு. அது சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. எந்ததுக்காக கையகப்படுத்தியிருக்கிறோமோ அதற்காக தான் அந்த நிலத்தை பயன்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதை விவசாயிகளுக்கு திரும்பி கொடுக்கணும். அது அரசு அது குறித்து என்ன கொள்கை முடிவு எடுத்திருக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டும். இன்னொரு விமான நிலையம் இல்லாமல் 1.3 ட்ரில்லியன் எக்கானமியை நம்ம எட்டுவது சாத்தியமில்லை என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் கருத்தாக தெரிவித்து அமர்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர், ஒரு இடத்த எடுத்தோன்னா அந்த பயன்பாட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு மாண்புமிகு உறுப்பினர் அவர் சொல்லியிருந்தாங்க. ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் 2013 கிளாஸ் 1999 படி ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்கு கையகப்படுத்தும் நிலம் அத்திட்டம் சில காரணங்களால் செயல்படுத்த இயலவில்லை எனில் மற்ற பொது திட்டங்களுக்கு அரசு ஒதுக்கீடு செய்து உத்தரவு வழங்கிட சட்டங்களில் வழிவகை உள்ளது. வேலுமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் உட்காருங்க. மாண்பு கணேஷ்குமார் உட்காருங்க. மாண்பு எஸ்பி வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் நேற்று முதலமைச்சருக்கு வைத்த கோரிக்கையை பற்றி தான் டிஸ்கஷன் போச்சு. நான் வைத்த கோரிக்கை என்னென்னா, எங்கள் கோவை மாவட்டத்தில் என்னோட தொகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் 1000 ஏக்கருக்கு மேலே அவங்க அந்த நிலத்தை எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலையை உடைச்சிருக்காங்க. நான் தனிப்பட்ட நிறுவனத்து மேலே தான் பண்ணேன், யார் மேலே அதில் குற்றச்சாட்டில். அப்போ தான் ஆசிரியர் தேவையில்லாமல் எந்திரிச்சார். 1000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அதில் பெரிய மலையே உடைச்சிருக்காங்க, மண் எடுத்திருக்காங்க. அரசு நிலங்களை வாய்க்கால்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க. விவசாய நிலங்களை சட்டத்துக்கு புறம்பா பிரைவேட் பரந்தூரை பத்தி சொல்றதுக்காக தான் உங்களுக்கு முடிச்சிடறேன். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு மான்களும் சிறுத்தை புலி கொல்லப்பட்டிருக்கிறது. அதான் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னேன். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த நிறுவனத்தின் மேல நடவடிக்கை மாண்பு முதலமைச்சர்கள் எடுக்க வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா ஆசிரியர் பேசும்போது சொன்னாரு, இந்த தொழில்துறையில அதாவது ஒரே இடத்துல எல்லா அப்ரூவ் கொடுக்கிறது அவங்களுடைய ஆட்சின்னு சொன்னாங்க. நானும் தொழில்துறை அமைச்சரா 2011 இருந்தேன். அதாவது 1991 தான் துறைத்துறை அம்மா அவர்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, அதே போல பாத்தீங்கன்னா ட்வாடு நகராட்சி துறை, அது சுற்றுச்சூழல் துறை, எல்லா துறையும் ஒருங்கிணைந்து உடனடியாக அப்ரூவல் கொடுத்தங்காட்டி தான் ஹுண்டாய் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வர்றதுக்கு துறைத்துறை அம்மா அவர்கள் தான் காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் தாரகை கத்பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்தமைக்காக விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் நாங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுற்றுச்சூழல் நாசம் செய்து நீர்நிலைகளை அழித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த திட்டத்தை கைவிட்டது மிக சரியான ஒரு செயலாகும். இதை காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. அதே போன்று எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, லேண்ட் அக்வயர் பண்ணியவங்களுக்கு அந்த லேண்டை திரும்ப கொடுப்பார்களா என்பதையும் நாங்கள் அறிய விரும்புகிறோம். அதே போன்று ஒண்ணு சார், இந்த தொழில் வளர்ச்சியை தக்க வைக்க நம்ம எப்படின்னா எப்படியுமே நமக்கு எக்ஸ்பான்ஷன் தேவை இருக்கு. நமக்கு சென்னை விமான நிலையத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதையும் இதன் வாயிலாக அறிந்து கொள்ள. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மத்திய அரசை பொறுத்த அளவிலே மாநில அரசின் தொழில் வளர்ச்சி தான் முக்கியம். அந்த வளர்ச்சிக்கு எது எது தேவையோ நிச்சயமாக மத்திய அரசு
ப்ரொபோசல் இங்க மாநில அரசு கொடுக்கின்ற ப்ரொபோசலை வச்சு தான் செஞ்சிருக்கே தவிர நமது அமைச்சர் அவர்கள் சொன்னது போல் மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கல. இங்க இருக்கிற மாநில அரசு கொடுக்கின்ற ப்ரொபோசலை வச்சு மத்திய அரசு அதற்கு ஒரு முடிவு எடுக்கின்றது. ஆனால் மத்திய அரசு தமிழக அரசின் தொழில் வளர்ச்சியை பற்றி அக்கறை கொண்டுள்ளது. இந்த திட்டம் இங்கு இல்லை என்றாலும் கூட எங்களுடைய வேண்டுகோள் உடனடியாக வேறு மாற்று திட்டங்களை ஏற்படுத்தி தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு எந்த தங்கு தடை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. சி.வி. சண்முகம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தொழில்துறை மானியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்டிலே படித்துவிட்டு இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அரசாங்கத்திலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, வேலைவாய்ப்பு எடுக்கப்படுவதில்லை. வேலைவாய்ப்பு வர வேண்டும் என்றால் தொழிற்சாலைகள் வர வேண்டும். அந்த தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்புகள், உள்கட்டமைப்பு, சாலைகள் மற்றும் அனைத்து ஏர்போர்ட், இப்படிப்பட்ட அனைத்து வசதிகளும் வர வேண்டும். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு. நான் யாரையும் குற்றம் சாட்டல. ஒரு நிலைப்பாடு இந்த தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக தமிழகத்தில் எந்த விதமான மிகப்பெரிய தொழிற்சாலைகள் வராததற்கு காரணம் இதே எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி. எடப்பாடியார் இருக்கிற போது சென்னை டு சேலம்